வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தியானமும் மெய்ஞானமும், சிவனை போல வாழ்தல் நூலின் சில பகுதிகள். இது ஒரு வித்தியாசமான பார்வை. அதாவது நாம என்ன செய்றோங்கிறத மாத்துறத விட, நாம யாரா இருக்கோங்கிறதுல கவனம் செலுத்த சொல்றது ரொம்ப ஆழமான விஷயம். நம்ம இருப்பே எப்படி ஒரு ஜெபமா மாறும், தன்னுணர்வே நாம கொடுக்கக்கூடிய பெரிய பரிசா எப்படி ஆகும், இதெல்லாம் பார்க்க போறோம். உண்மையான ஜெபம்னா என்ன? நம்மளோட இந்த இயல்பான சிவன் தன்மைய மறைக்கிற திரைகள் அது என்ன? அப்புறம் தன்னுணர்வோட வர்ற அந்த சுதந்திரம், இதெல்லாம் பத்தி தான் பேச போறோம். நீங்க தயாரா? சரி, அப்போ இந்த ஐடியால இருந்தே ஆரம்பிக்கலாம். சுற்றளவை மாத்துறதா இல்ல மையத்தை மாத்துறதான்னு கேக்குறாங்க இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த திருடன் திடீர்னு நல்லவனா மாறுற மாதிரி, இல்லைன்னா அந்த பணக்காரர் தர்மம் பண்றது மாதிரி உதாரணங்கள். அந்த மார்வாடி கதை கூட சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட வெளிப்புற நடவடிக்கைகள், அதாவது சுற்றளவுன்னு சொல்றோம்ல, அதுல பண்ற மாற்றங்கள், அது நம்மளோட மையத்தை, அதாவது உள்ளுக்குள்ள நாம உண்மையா யாரா இருக்கோங்கிறத மாத்தாது. ஒரு திருடன் திருடுறத மடுத்தலாம், ஆனா அவனோட மனசுல இருக்கிற பயமோ பேராசையோ மாறாம கூட இருக்கலாம். ஓஹோ, சரி சரி. உண்மையான ஆன்மீகங்கிறது நாம செய்யற செயல்களை மட்டும் பொறுத்ததில்ல, நாம என்னவா இருக்கோங்கிறது பொறுத்தது. நம்ம மையம் மாறிடுச்சுன்னு வைங்களேன், அன்பு, அமைதி, விழிப்புணர்வு இதெல்லாம் இயல்பா வந்துடுச்சுன்னா, அப்புறம் நம்ம செயல்கள், அதாவது சுற்றளவு தானாவே மாறிடும். அது இயல்பா நடக்கும், அப்படிதானே? அதேதான். ஜபம், தியானம், நல்ல காரியமெல்லாம் அதிலிருந்து தானா விழிப்படும். வெறும் செயல்களை மட்டும் முதல்ல மாத்த நினைக்கிறது ஒரு ஆளோட நிழலை சரி பண்ற மாதிரி. ஆளை மாத்தாம நிழலை மாத்தி என்ன பிரயோஜனம்? நீங்க சொன்ன அந்த மார்வாடி கதை பிரமாதமான உதாரணம். ஆமா, 3 பைசா தர்மம் செஞ்சா சொர்க்கம் போயிடலான்னு கணக்கு போடுறது. பாருங்க, பணத்து மேல இருக்கிற பற்று, அந்த கணக்கு பாக்குற குணம் அது அப்படியே இருக்கு. அவர் தர்மம் செஞ்சாலும் சரி, பணத்தை பதுக்குனாலும் சரி, மையம் மாறவே இல்ல. சரி, அப்போ இந்த நூல்ல இருக்கிற சூத்திரங்கள் ஞானத்துக்கான தீப்பொறிகள் மாதிரி. ஆனா அதே சமயம் நம்மளோட அறிவு, அதாவது எனக்கு தெரியுங்கிற எண்ணம் அந்த ஞானம் பத்த விடாம தடுக்கும் ஈரமான வெடிமருந்து மாதிரின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் முரணா இல்லையா? ம் இது கொஞ்சம் நுட்பமான விஷயம்தான், ஆனா ரொம்ப முக்கியம். இங்க அறிவுன்னு சொல்றது நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் அல்ல. அப்போ எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அந்த கர்வம், அந்த மனப்பான்மை, அந்த கர்வம் தான் பெரிய தடை. ஓ, கர்வன் தான் பிரச்சனையா? ஆமா, அது புதுசா வர்ற ஞானத்தையோ உண்மையோ நம்ம ஏத்துக்க விடாது. மனசை இருக்க செஞ்சிரும். அந்த ஞான தீப்பொறி பத்தணும்னா ஒரு பணிவு வேணும், ஒரு திறந்த மனநிலை வேணும். புரியுது புரியுது. எனக்கு தெரியுங்கிற அந்த பிடிப்பு தான் வெடிமருந்த ஈரமாக்கிடுது. ஞானம் பற்றிக்க முடியாம போயிடுது. அரைக்குறை ஞானத்தோட வர்ற கர்வம் அறியாமையை விட மோசமானதுன்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ முதல் சூத்திரத்துக்கு வருவோம். அவன் உரைப்பது எதுவோ அதுவே ஜபம், கதா ஜபஹ. இது நம்ம பொதுவா ஜபத்துக்குன்னு நேரம் ஒதுக்கி பண்ற பழக்கத்துக்கு எதிரா இருக்கே. கபீர் கூட இதே மாதிரி சொல்லிருக்காரு இல்லையா? சரியா சொன்னீங்க. இது வழக்கமான மத சடங்குகளை தாண்டி போற ஒரு நிலையை காட்டுது. உள்ளுக்குள்ள அந்த மாற்றம் வந்த ஒருத்தருக்கு, அந்த சிவன் தன்மையை உணர்ந்த ஒருத்தருக்கு, செய்யற ஒவ்வொரு வேலையும், சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஏன் எடுக்கிற ஒவ்வொரு மூச்சு கூட அந்த உயர்ந்த நிலையிலிருந்து இயல்பா வரும். அப்போ எல்லாமே ஜபம் மாதிரி ஆயிடுமா? ஆமா, அதுவே ஜபம், அதுவே தியானம், அதுவே வழிபாடு. இதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்க தேவையில்ல. அதுவே வாழ்க்கையோட மையமா மாறிடும். கபீர் சொன்ன மாதிரி நடக்கிறது கூட கோயில் சுத்துற மாதிரி. அவைதான், படுக்கிறது கூட சாமியை கும்பிடுற மாதிரி ஆயிடும். இது ரொம்ப இயல்பா எந்த முயற்சியும் இல்லாம நடக்கும். நாம கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி அடையிற புனிதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி அடையறதுக்கு அப்பப்போ லீவு தேவைப்படலாம். ஆனா இந்த இயல்பான நிலைக்கு ஓய்வே கிடையாது. அது எப்போ நம்ம கூடவே இருக்கும். ரொம்ப ஆழமான கருத்து. ஆனா அந்த நிலைய அடையிறது எப்படி? அந்த சிவன் தன்மைய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி அடுக்குகளை நீக்கி வெளிக்கொண்டு வரணும்னு சொல்றாங்களே, என்ன அது அடுக்குகள்? இதுதான் அந்த பயணத்தோட நடைமுறை பகுதி. முதல் அடுக்கு ரொம்ப மேலோட்டமானது. நம்மள உடம்போட அடையாளப்படுத்திக்கிறது. நான் இந்த உடல்னு நினைக்கிறதா? ஆமா, நாம ரொம்ப ஆழமா அதை நம்புறோம். நம்ம தோற்றம், ஆரோக்கியம், பலம், பலவீனம் எல்லாத்தையும் நான்னு நினைக்கிறோம். சுத்தி இருக்கிற சமூகமும் அதை இன்னும் அதிகமா நம்ப வைக்குது. அந்த அஷ்டவக்ர கதை ஞாபகம் வருது. பாக்குற இவங்களா பண்டிதர்கள், இவங்க தோலைய தைக்கிறவங்க மாதிரி இல்லையான்னு கேட்டாரு.
சரிதான். உடல் என்னுடையது தான், சந்தேகமே இல்ல. ஆனா அது நான் இல்லைங்கிறது தான் இங்க முக்கியம். இந்த வித்தியாசத்தை உணர விழிப்புணர்வு வேணும். உடல் நடக்குது, உடலுக்கு பசிக்குது, உடலுக்கு வலிக்குதுன்னு நாம கவனிக்கணும். ஆனா நீங்க இதையெல்லாம் பார்க்குற சாட்சியா இருக்கீங்கன்னு புரியணும். ம், ம். திபெட்ல இந்த பார்ட்டோ பயிற்சி கூட இதைத்தான் சொல்லுது. சாகிற நிலைமையில கூட இந்த உடம்பு வேற, உணர்வு வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அந்த முல்லா கதை கூட. ஆமா, அந்த இரட்டையர் கதை. செத்தது யாருன்னு ஒரே குழப்பம். கடைசியில செத்தது தானா இருந்தாலும் அடக்கம் பண்ணது தம்புன்னு சந்தோஷப்படுறது. இது அந்த உடல் அடையாளத்தோட அபத்தத்தை நல்லா காட்டுது. பிக்காசோவோட அந்த பரிந்துரை பெட்டி ஐடியா கூட நல்லா இருக்குல்ல? ஆமா, அடுத்தவங்க நம்ம உடம்ப பத்தி சொல்றத அந்த வெளி அடுக்கை எப்படி கண்டுக்காம இருக்கலாம்னு ஒரு நல்ல வழி. உடல் அடையாளம் ஒரு அடுக்கு, புரியுது. இதுக்கப்புறம் இன்னும் ஆழமான அடுக்குகள் இருக்கா? ஓ, இருக்கு. அடுத்த அடுக்கு இன்னும் நுட்பமானது, இன்னும் ஆழமானது. அதுதான் மனம். மனம்னா? நம்ம எண்ணங்களோட, கருத்துக்களோட, நம்பிக்கைகளோட நம்மள அடையாளப்படுத்திக்கிறது. நான் இந்த உடம்புங்கிறத விட நான் இந்த எண்ணங்கிறது இன்னும் பலமான பிடிப்பு. ஆமா, என் கருத்து, என் நம்பிக்கைன்னு நம்ம ரொம்ப சண்டை போடுறோம். அதேதான். இத நாம எவ்ளோ தீவிரமா பாதுகாக்கிறோம் பாருங்க. இந்த அடையாளம் தான் உலகத்துல நிறைய சண்டைகளுக்கு காரணம். மத சண்டை, அரசியல் சண்டை எல்லாமே என் கருத்து சரி, உன் கருத்து தப்புங்கிற பிடிப்புல இருந்து தான் வருது. உண்மைதான். ஆனா இந்த எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் மத்தவங்க கிட்ட இருந்து, சமூகத்துல இருந்து, படிச்ச புத்தகத்துல இருந்து கடன் வாங்கினது தான். காத்துல பறக்கிற தூசி மாதிரி. அப்போ இதுவும் நான் இல்லையா? இல்ல, இங்கேயும் விழிப்புணர்வு தான் முக்கியம். நான் இந்த எண்ணங்கள் இல்ல, நான் இந்த நம்பிக்கைகள் இல்லைன்னு உணரணும். என்ன வருது போகுது, ஆனா நான் அதை கவனிக்கிற மாறாத சாட்சியா இருக்கேன். அப்போ தியானம் இதுக்கு உதவுமா? நிச்சயமா. தியானங்கிறதே இந்த மனசோட பிடியிலிருந்து விடுபட, இந்த அடையாளங்களை உடைக்க ஒரு நேரடி பயிற்சி தான். ஆக இந்த உடல் மனம்னு அடுக்குகளை உரிக்க உரிக்க கடைசில என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லாம போயிடுமா? அந்த சிவலிங்கம் சொல்றது இததானா? கரெக்டா கேட்டீங்க. அந்த உருவம் இல்லாத, பேரில்லாத, எந்த பண்பும் இல்லாத வெற்றிடம். அதுதான் இங்க சிவன் தன்மைன்னு சொல்றாங்க. அந்த தூய இருப்பு, தூய உணர்வு. வெற்றிடமா? வெற்றிடம்னா ஒண்ணுமில்லாதன்னு அர்த்தம் இல்ல. அது பூரணமானது. உடல் மனம் மாதிரி நம்மள சுருக்கிற அடையாளங்கள் எல்லாம் உதிர்ந்து போகும்போது நாம நம்மள ஒரு தனியா ஆளா பார்க்கறத நிறுத்தி அந்த பிரபஞ்ச உணர்வோட ஒன்னாயிடுறோம். எப்படின்னா? ஒரு பானைக்கு உள்ளே இருக்கிற காத்தும் வெளியே இருக்கிற காத்தும் ஒண்ணுதானே. பானை உடைஞ்சா ரெண்டும் கலந்துடும் இல்லையா? ஆமா. அது மாதிரிதான் நான்கிற அந்த அகங்கார பானை உடையும் போது ஆன்மா பிரபஞ்சத்தோட கலந்துடுது. சிவலிங்கத்தோட உருவமில்லாத தன்மை அந்த வரையறைக்கு அப்பாற்பட்ட, எல்லையில்லாத, ஆதி அந்தம் இல்லாத அந்த தூய ஆற்றலை குறிக்குதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப நல்லா புரியுது. இது இயல்பாவே அடுத்த சூத்திரத்துக்கு கூட்டிட்டு போகுது. தன்னுணர்வே அவனது பரிசு. தானமாத்மகானம். இது வழக்கமா நாம தானம்னா பொருள் கொடுக்கறது, பணம் கொடுக்கறதுன்னு நினைக்கிறோமே, அதுலேருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கே. மகாவீரர், கோஹினூர் வைரம்னு பெரிய உதாரணங்கள்லாம் இருக்கே. ஆமா, இங்கதான் பெரிய பார்வை மாற்றம் வருது. இந்த பார்வையின்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான மிக உயர்ந்த பரிசு என்னன்னா பணமோ பொருளோ இல்ல. அப்போ என்ன? அவங்க அடைஞ்ச அந்த தன்னுணர்வு நிலையை பகிர்ந்துக்கிறது தான். அந்த ஞானத்தை, அந்த விழிப்புணர்வை மத்தவங்களுக்கும் கொடுக்கறது தான் பெரிய தானம். ஏன்னா பணம் பொருள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். சரிதான். அதோட மதிப்பு மாறிட்டே இருக்கும். கோஹினூர் வைரத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மதிப்பு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனா தன்னுணர்வு அப்படி இல்ல. அது காலத்தை தாண்டுனது. அது ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திடும். உணர்வோட வாழ்றது தான் முக்கியம்னு சொல்றீங்களா? நிச்சயமா. உணர்வோட வாழ்றதும் சாகிற வரைக்கும் அந்த உணர்வோட இருக்கிறதும் தான் உண்மையான செல்வம். மகாவீரர் கடைசி காலத்துல நிறைய செல்வத்தை தானம் செஞ்சாருன்னு சொல்றாங்க. ஆனா ஜனங்க அந்த பணத்தை பத்தி தான் பேசுறாங்களே தவிர அவர் வாழ்நாள் பூரா கொடுத்த அந்த தன்னுணர்வுக்கான வழியை பத்தி யோசிக்கிறது இல்ல. அதுதான் உண்மையான பரிசு. சரி. இந்த தன்னுணர்வு ஒருத்தர உள்சக்திகளின் அதிபதி ஆக்குதுன்னு அடுத்த சூத்திரம் யோ விபஸ்தோ ஞா ஹேதுஷ் சொல்லுதே. அது எப்படி? நம்ம சக்திகளை நாம எப்படி ஆள முடியும்? தன்னுணர்வுங்கிறது வெறும் அறிவு மட்டும் இல்ல, அது ஒரு சக்தி. அது நமக்கு உண்மையான உள் பார்வையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட சொந்த சக்திகள் மேல, உணர்ச்சிகள் மேல, எண்ண ஓட்டங்கள் மேல ஒருவித ஆளுமைய அவிபஸ்த கொடுக்குது. அது எப்படி நடக்குது? அது நம்மள துன்பம்ங்கிற ஒரு கனவுல இருந்து எழுப்பி விடுதுன்னு சொல்லலாம். நம்மளோட நிறைய துன்பம், பயம், கவலையெல்லாம் நிஜத்தை விட நம்ம மனசு அதிகமா கற்பனை பண்ணிக்கிறது தான். கனவு மாதிரியா? ஆமா, கனவுல நம்ம கை தெரியாம நெஞ்சு மேல இருந்தா ஏதோ பெரிய மலை நம்மள அழுத்துற மாதிரி தோணும்.
கால் கட்டிலுக்கு வெளியே தொங்கினா பாதாளத்துல விழற மாதிரி இருக்கும். ஆனா முழிப்பு வந்ததும் ச்சே இது வெறும் கனவுன்னு சிரிப்போம் இல்லையா? ஆமாமா. அதே மாதிரிதான் தன்னுணர்வுங்கிற விழிப்பு நிலை வந்ததும் நம்மளோட பல கஷ்டங்கள் இப்படி மனசோட மிகைப்படுத்தல்கள் தாங்கிறது புரியும். நிஜம் தெளிவா தெரியும். துன்பம்ங்கிற கனவு களைஞ்சு இயல்பான பேரின்பம் மட்டும் நிக்கும். அப்போ இது அடுத்த சூத்திரத்தோட நல்ல பொருந்துது. தன்னுடைய சக்திகளின் நிலையான இன்பமே அவனது பிரபஞ்சம். ஸ்வசக்தி வஸ்யோஸ்ய விஸ்வம். அப்போ உண்மையான ஆன்மீகம்னா கஷ்டப்படுறது துறவரம்னு இல்லாம ஒரு கொண்டாட்டமா பேரின்பமா இருக்குமா? கண்டிப்பா இந்த சூத்திரம் மதத்தை பத்தின நம்ம பார்வைய மாத்துது. மதம்னா சோகம் கண்ணீர் பாரம்னு இல்லாம இங்க ஒரு பெரிய சந்தோஷமா ஒரு நடனமா ஒரு திருவிழாவா சொல்றாங்க. சிவன் நடராஜரா இருக்கிற மாதிரி. அதேதான் வாழ்க்கை ஒரு ஆனந்த கூத்து. துன்பம் எங்கிருந்து வருது? அது அறியாமையிலிருந்து குருட்டுத்தன்மையிலிருந்து வருது. அந்த குருடன் கதை மாதிரி. சொல்லுங்க. கண்ணு தெரியாதவன் சுவர்லயும் இடிப்பான் தூண்லயும் இடிப்பான் மனுஷங்க மேலயும் மோதுவான். அவன் என்ன நினைப்பான்? இந்த உலகம் ஏன் என்ன போட்டு தாக்குதுன்னு நினைப்பான். ஆனா தப்பு உலகத்துல இல்ல, அவன் பார்வை இல்லாததுல தான் இருக்கு. சரிதான். அது மாதிரி தன்னுணர்வுன்ற பார்வை திறந்ததும் துன்பம் காணாம போயிடும். ஏன்னா துன்பம் வெளியிருந்து வரல, நம்ம அறியாமையால நாமளே உண்டாக்கிக்கிட்டது. தன்னுணர்வு நம்மளோட இயல்பான எல்லை இல்லாத பேரின்பத்துக்கான கதவை திறக்குது. அதுதான் நம்ம உண்மையான பிரபஞ்சம். கடைசிய நாம பார்க்க போத சூத்திரம் ரொம்ப யோசிக்க வைக்குது. சூனியத்தில் கலப்பதோ அல்லது பின்தங்குவதோ அவனது சித்தத்தின்படி உள்ளது. ஸ்திதிலயோ. இது ஞானம் அடைஞ்ச பிறகு ஒரு சாய்ஸ் இருக்குன்னு சொல்லுதா? அது எப்படி முடியும்? ஆமாம், இதுதான் உன்னதமான சுதந்திரம், அதாவது அல்டிமேட் ஃப்ரீவில். ஞானமடைஞ்ச நிலைங்கிறது எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் முழுசா விடுதலையானது. அந்த விடுதலையோட ஒரு பகுதி தான் இந்த தேர்வும். என்ன தேர்வு அது? பல ஞான மரபுகள் இது சொல்றாங்க. ஒன்னு, அந்த பேரின்ப பெருவெளி இருக்குல்ல, அந்த சூன்யம், அதுல உடனே கரைஞ்சு போயிடுறது, லயம். இத ஜைனத்துல கைவல்யம்னோ பௌத்தத்துல அர்ஹத் நிலைன்னு சொல்லுவாங்க. இது ஞானத்தோட உச்சம். இன்னொன்னு, எல்லையில்லாத கருணையால இன்னும் கஷ்டப்படுற மத்த உயிர்களுக்கு வழிகாட்டணும் உதவி செய்யணும்னு இந்த உலகத்திலேயே தங்கிடுறது.